ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த காலம் முழுமையாய் கத்திரங்களை கிருபையாய் பாதுகாத்து எங்களை பராமரித்து வழியெடுத்த எல்லா தெய்வங்கள் எல்லாம் நினைத்து நாங்கள் பார்த்து உங்களுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் படைக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராத நேரத்தில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், எங்களுடைய வழிபாட்டு முறைமைகள், நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நாங்கள் பயணப்பட்ட எல்லா இடங்களிலும் உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வழிகளத்தில் எல்லா தெய்வங்கள் எல்லாம் நாங்கள் நினைத்து நாங்கள் பார்த்து நன்றி செலுத்துகிறோம். இவ்வாறாக நீ செய்து கொடுத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் வீவுகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் தோற்றங்களை படைக்கவும் வழிவிடவும் ஆராதிக்கும் நீ தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளை ஆசிரியத்தாரும் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை போற்றுகிற வண்ணமாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அனைவரும் எழுந்து பாமாலை 31வது பாமாலை பாடும். பாமாலை 31வது பாமாலை.
தேவனுக்கு ஏற்கும் பலி கொண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நம் முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும். ஆனாலும் நான் அவை மாய் போகாதபடிக்கும்படி கோபத்தினால் அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தி நீ முடிக்குமாறு என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனில் ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததனாலே அடியேனை நியாயத்திற்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வமல்ல தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவள் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்வையும் துக்கமும் கீழ்ப்படுமுள்ள இருதயத்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்குகளில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிறது வேண்டுமென்றி அப்படி திருக்கருணினாலே பெற்றுக்கொண்ட மேன்மையான புகழ்களுக்காக தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உடைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கிறது நமது விசேஷ கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கிருக்கு நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசத்தில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்குமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாம் நம்முடைய வழி விட்டு வழிவழிந்து போனோம். எத்தனை யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் கடந்தோம். முது பரிசுத்த கற்பனையில் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தன்படி நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமில்ல பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்திகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்ல தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கும் பாவி மோச்சனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை மெய்யாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகியிலே கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாமல் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவளாய் நடக்கவும் அவர் நம்ம மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமனுக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ஸ்தம்பரணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனல் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரேஸ் பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நிறைக்கும் விடுவிகளே. ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். சபையார் அமருங்கள். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம்.
இன்றைய நாளுக்கென வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. எண்ணாகமம் 27 1 முதல். யோசேப்பின் குமாரனாகிய மனாசாயின் குடும்பங்களில் மனாசாயின் குமாரனாகிய மாகீரின் மகனாக கீலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலப்பியாத்தின் குமார்த்திகளாகிய மக்காள், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாக எரேசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபையனத்திற்கு முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாதினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்திலே இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணி ஆட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்ததியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, செலப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்வது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானவனுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசைக்கு கட்டளையிடபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார் என்பது வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிட்டு தேவனை உமைக்கையை மாற்றி கொண்டார்கள். சுவிசேஷ பாடம் வாசிக்க அனைவரும் எழுந்து நிற்கவும். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது திருமறை பகுதியான நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 துவங்கி 55 முடிய உள்ள வசனங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 துவங்கி 55 முடிய உள்ள வசனங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய பயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இறுதிய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்னடிக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடமான நற்செய்தியை பாடும் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியால் துணித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவர் எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனன்பாக திருப்பதி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேஸ் பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரணி எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரர் மேகில் சிந்த விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிற முதலியாக நாங்கள் இந்த விரும்புவதுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்திருக்கிற எல்லா பிரியாத்தலையும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்ய எல்லாவற்றுடைய ஆளுகையாளை நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
மீண்டுமாக நாம் அனைவரும் எழுதிருந்து பாமாலையிலே 302வது பாமாலை பாடுவோம். பாமாலை 302வது பாடல். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்ற பாடலை பாடுவோம். பாமாலை 302வது பாமாலை. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் என்றும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட பெண்கள் ஞாயிறு என்ற ஞாயிற்றிலே நம்முடைய ஆலயத்தை அதை அனுசரிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த மகத்தான வாய்ப்புக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இன்றைய நாளிலே தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க பெற்றுக்கொண்ட தலைப்பு விமன் as சேஞ்ச் மேக்கர்ஸ், மகளிர் மாற்றத்தின் அடித்தளங்கள். இந்த தலைப்பிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க இந்த காலை வேளையில் அழைக்கப்படுகிறோம். 11ஆம் நூற்றாண்டிலே சீன தேசத்திலே
பெண்களுக்கு எதிரான ஒரு சில பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தார்கள். பிள்ளைகள் பிறப்பதும் அவர்களை அழகாக வளர்ப்பதும் அவர்கள் ஓடி ஆடி பார்ப்பதும் அதிலே அனைவரும் மகிழ்வதும் உலக நியாயம். குழந்தைகளுடைய கால்களிலே ஒலி எழுப்புகின்ற காலணிகளை அணிவிப்பதும் கொலுசுகளை போடுவதும் அவர்களை பார்த்து ரசிப்பதுமாக எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் சீன தேசத்திலே 5 வயது ஆன உடனே அந்த குழந்தையை எடுத்து அது வளர்ந்து கொண்டிருக்கிற கால்களில் உள்ள எலும்புகளை மடக்கி அந்த விரல்களில் முன்னாக இருக்கிற அந்த விரல்களை மடக்கி அதை முதியவர்கள் சேர்ந்து அதிகமாய் வளராதபடிக்கு கட்டி விடுவார்களாம். இதற்கு ஃபுட் பைண்டிங் என்று பெயர். அப்படியாக அந்த கால்களை இறுக கட்டிவிட்டு அதை ஒரு சில நாட்கள் அல்ல, ஒரு சில மாதங்கள் அல்ல, ஒரு சில ஆண்டுகள் வைத்திருப்பார்களாம். 8 வயது அல்லது 9 வயது வரை அந்த கால்களை இறுகமாக அந்த விரல்களை கட்டி வைத்திருப்பார்களாம். அப்பொழுது அது மடங்கி அந்த விரல்கள் வளராதபடிக்கு குறுகிய பாதமாக மாறிவிடுமாம். அந்த பாதத்திற்கு பெயர் தாமரை கால்கள். அந்த குழந்தைகள் ஓட முடியாது, விளையாட முடியாது, ஓரிடத்திலே வலியோடு அமர்ந்திருக்கும். அவர்களுக்கு மற்றவர்களை வைத்து அந்த 3-4 ஆண்டுகள் அந்த குழந்தைகளை பராமரிப்பார்களாம். பின்னர் அந்த குழந்தைகள் பெரியவர்களாகி வளர்ந்து வர நாட்களிலே இப்படிப்பட்ட குறுகிய பாதம் உடைய பெண்களைத்தான் மற்ற வாலிபர்கள், அதாவது செல்வந்தர்களும் உயர்குலத்தவரும் தேடி பிடித்து இப்படி குறுகிய கால்களுடைய பெண்களைத்தான் மணந்து கொள்வார்களாம். அதுதான் அந்த சீன வழக்கத்தின்படி அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாம், செல்வத்தை கொடுக்குமாம். இதற்காக பெண் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே கொடுமைப்படுத்தப்பட்டு சொந்த குடும்பத்தாராலேயே கால்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்குமாம். மாதத்திற்கு ஒரு முறை அந்த கட்டுகளை எடுத்து அதில் உள்ள புண்களை நீக்கி அதற்கு மருந்திட்டு ஓரிரு தினங்களுக்கு பிறகு மறுபடியுமாக கட்டி வைப்பார்கள். அந்த 4 ஆண்டுகள் மிகுந்த வேதனையிலே அந்த குழந்தை மிகவும் கஷ்டப்படுமா. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அநேகர் பிரயாசப்பட்டார்களாம். 1664ஆம் ஆண்டிலே வரலாற்று படித்தவர்களுக்கு தெரியும், மஞ்சு டைனாசிட்டி என்று சீனாவிலே மிகவும் ஃபேமஸாக இருந்தவர்கள். அவர்களும் அரசர்களும் போராடி அதிலே வெற்றி பெற முடியவில்லை, மக்களுடைய பழக்கத்தை மாற்ற முடியவில்லை. அதற்கு பின்னால் 1800ஆம் வருடங்களிலும் கூட சீன சீர்திருத்தவாதிகள் அநேகர் இதற்கு எதிராக முழக்கமிட்டார்கள். இப்படி குழந்தைகளை சித்திரவதை செய்யாதீர்கள் என்று நிறைய அவேர்னஸ் எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் அது எதுவுமே அதை மாற்ற முடியவில்லை. ஆனால் 1933ஆம் ஆண்டு கிளாடிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் அந்த சீன தேசத்திலே இப்படிப்பட்ட பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் இந்த சம்பவத்திற்கு எதிராக ஒரு அறிவிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொடுத்து, இது இறைவனின் நீதிக்கு எதிரானது, கடவுளுடைய படைப்பை நாம் இப்படியாக குறைத்து அந்த கால்களை கட்டி பிள்ளைகளை துன்புறுத்தக்கூடாது என்று அவர்கள் முழக்கமிட்டார்கள். அநேக இடங்களிலே விழிப்புணர்வை கொடுத்தார்கள். ஆண்டவருடைய சத்தியத்தோடு கூட இந்த காரியத்தை அவர்கள் எடுத்து செய்ததன் மூலமாக அந்த பழக்கம் மக்களிடையே இருந்து அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி இந்த காரியத்தை இதை முறியடிப்பதற்காக பாடுபட்டு முற்றிலுமாக ஒழித்தார் என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லுகின்றது. இந்த கிளாடிஸ் யார் என்று நாம் இந்த கால வேளையிலே சிந்திக்கலாம். 1902ஆம் ஆண்டு நார்த் இங்கிலாந்து பகுதியில் பிறந்த ஒரு சிறிய ஒரு சகோதரி. அவர்கள் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம், உடுத்துவதற்கு கூட சரியான உடை இல்லை. she was wearing all torn clothes, rags என்று எழுதியிருக்கிறார்கள். கிழிந்த உடைகளை அணிந்து கொண்டு மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே தன்னையும் தன் பெற்றோரையும் கவனிப்பதற்காக அவர்கள் வீடு வீடாக வேலை செய்து பணம் ஈட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார்கள்.
ஆரம்ப கல்வி மாத்திரமே கற்ற அந்த தாயார் உயர்கல்வி செல்வதற்கு வசதி இல்லை, உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வழிகள் இல்லை என்பதனால் வீட்டு வேலைக்கு சென்றார்கள். பின்னர் ஆலயத்திற்கு அதிகமாக நாட்டம் கொண்டவர்களாய் ஆராதனைக்கு செல்வார்களாம். ஆராதனையிலே ஒரு சமயம் ஆயர் அவர்கள் சீன தேசத்தை குறித்தும் அங்குள்ள மக்களின் இப்படிப்பட்ட பழக்கங்களை குறித்தும் அந்த மக்களின் பாடுகளை குறித்தும் அவர் பிரசங்கித்தாராம். பிரசங்க வேளையிலே தொடப்பட்டவராய் கர்த்தர் அவரிடத்திலே திட்டவட்டமாக பேசியதை புரிந்து கொண்டாராம். மகளே, நீ சீன தேசத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு போய் என்னுடைய பணிகளை செய்ய வேண்டும், அந்த மக்களுக்காக நீ பாடுபட வேண்டும், எனவே நீ போ, சீன தேசத்திற்கு போ என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டவட்டமான ஒரு செயலை ஆண்டவரோடு பேசினார். அதை ஏற்றுக்கொண்ட கிளாடிஸ் அம்மை அங்குள்ள ஒரு சீன மிஷினரி ஸ்தாபனத்தில், பேப்டிஸ்ட் சைனா மிஷன் என்று சொல்லக்கூடிய ஸ்தாபனத்தில் இங்கிலாந்து தேசத்தில் சென்று தன்னுடைய அழைப்பை அவரிடம் சொல்லி, நான் சீன மொழி கற்றுக்கொள்ள வேண்டும், அதோடு கூட வேத அறிவையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், எனக்கு உதவுங்கள் என்று நாடினாராம். அந்த இடத்திலே சென்று அந்த சீன மொழியை கற்றுக்கொண்டாராம். அவர்கள் இறுதியிலே ஒரு தேர்வு வைத்தார்களாம். அந்த தேர்விலே அம்மையாருக்கு பாஸ் ஆக முடியவில்லை, அவர்கள் தோல்வியுற்றார்களாம். அந்த அதிகாரிகள் எல்லாம் அழைத்து, கிளாடிஸ், நீங்கள் இந்த பரீட்சையிலே தோல்வியுற்றிருக்கிறீர்கள், இந்த மொழி உங்களுக்கு மிகவும் கடினம், எனவே நீங்கள் சீன செல்வதற்கு முடியாது, அந்த மொழி உங்களால் பேச முடியவில்லை, சரிவர எழுத முடியவில்லை, எனவே நீங்கள் இந்த ஸ்தாபனத்திற்கு நீங்கள் தொடர்ந்து வர வேண்டாம், நீங்கள் இங்கேயே லோக்கலில் ஏதாவது வேலை செய்து உங்கள் குடும்பத்தை உயர்த்துங்கள், இங்கேயே ஏதாவது ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்களாம். அவர்களுக்கு மிகுந்த வருத்தம். இருப்பினும் ஆண்டவர் அழைத்தார், அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி தான் சீன செல்லக்கூடிய அந்த அழைப்பை எந்த விதத்திலும் குறைவுபடுத்தாத படிக்கு அதையே சிந்தித்து அதற்காக முயற்சி எடுத்து வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு செய்தி, அங்கே ஜெனி லாசன் என்று சொல்லக்கூடிய 73 வயதான ஒரு தாயார் சீன தேசத்திலே இருக்கிறார், அவருக்கு உதவி செய்வதற்கு இங்கிலாந்திலிருந்து யாராவது செல்ல விருப்பமாக இருக்கிறீர்களா என்று ஆயர் ஆலயத்திலே கேட்டாராம். உடனே மறுபேச்சு இல்லாமல் மறுநாளே அவர் சேர்த்து வைத்த ஒரு சொற்ப பணத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு சில உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர் சீன தேசம் ஜெனி லாசன் அம்மையாருக்கு உதவ நான் செல்கிறேன், அவர்களுக்கு வேலைக்காரியாக இருக்க நான் செல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் சீன தேசத்திற்கு சென்றாராம். அந்த தேசத்திலே ஜெனி அம்மையார் ஒரு பெரிய ஒரு மலை பிரதேசத்திலே ஒரு உயர்ந்த இடத்திலே ஒரு குடிசையிலே இருந்தார்களாம். அப்பொழுது இவர்கள் டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே என்று சொல்லக்கூடிய அநேக கொடியவர்கள் அதிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அந்த ரயில்வேயிலே பயணம் செய்து மலை அடிவாரத்திலிருந்து இன்னும் மலைக்கு உச்சிக்கு செல்ல கழுதையை வாடகைக்கு எடுத்து அந்த கழுதையிலே பிரயாணமாக அந்த மலை உச்சியை அடைந்து ஜெனி லாசனை கண்டார்களாம். ஜெனி லாசன் அம்மையார் இந்த மகளை கண்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு, ஒரு இளம் பெண் எனக்கு உதவியாக வந்திருக்கிறார், மிகவும் நல்லது என்று தன்னுடைய இல்லத்திலே தங்க ஒரு இடத்தை கொடுத்தார்களாம். அந்த இல்லத்திலே தங்க இடம் கொடுத்தமைக்கு அவர் நன்றி கூறி, அந்த இல்லம் என்ன ஒரு பெரிய ஒரு மாளிகையா அல்ல, அதுவும் ஒரு பாழடைந்த ஒரு சின்ன வீடு தான். அப்படிப்பட்ட இடத்திலே, வசதிகள் இல்லாத இடத்திலே அந்த தங்கி அந்த அம்மையாருக்கு பணியாற்றினாராம். அந்த அம்மையார் ஒரு சிறிய விடுதியை தன் இல்லத்திற்கு முன்பாக நடத்தி வந்தாராம். கழுதை ஓட்டி வருபவர்களுக்கு இரவு உணவு விடுதியிலே கொடுக்கப்படுமா. அந்த இரவு உணவு உண்பவர்களுக்கு ஒரு நிபந்தனை, உணவு பரிமாறுவதற்கு முன்பாக ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து ஒரு சில பாடல்களை பாடிய பிறகே, அதை கேட்ட பிறகு அந்த இடத்துல உணவு பரிமாறப்படுமா. அவர்களும் வேறு உணவு விடுதி இல்லாததன் காரணத்தினாலே வருபவர்களும் அமைதியாக உட்கார்ந்து அந்த வேதத்தை கேட்பார்களாம். ஒவ்வொரு நாளும் லாசன் அம்மையாரோடு கூட கிளாடிஸும் அமர்ந்து அவர்களுக்கு வேதத்தை சீன மொழியிலே சொல்லும் பொழுது கிளாடிஸ் அம்மையார் சீன மொழியை சரளமாக கற்றுக்கொள்ளவும் வேதத்தை எடுத்து சொல்லக்கூடிய அறிவையும் பெற்றுக்கொண்டார்களாம். அந்த நேரத்திலே வயது முதிர்வின் காரணமாக லாசன் அம்மையார் மரித்து போனாராம்.
அவர்கள் மரித்த பிறகு அந்த விடுதியை நடத்துவதற்கு இவர் மிகவும் சிரமப்பட்டாராம். அந்த சமயத்திலே தான் இந்த தாமரை கால்களை குறித்ததான சில விழிப்புணர்வுகளை மக்களிடத்திலே அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்களாம். உடனே அதை கண்ட சீன அதிகாரிகள், உங்களை நாங்கள் இந்த தாமரை கால்களை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆய்வாளராக உங்களை நாங்கள் நியமிக்கிறோம் என்று அரசாங்கத்திடமிருந்தே அந்த அம்மையாருக்கு ஒரு அறிவிப்பும் ஒரு ஆர்டரும் கொடுத்தார்களாம். உடனே இவர்கள் அதை பெற்றுக்கொண்டு ஜெபித்தார்களாம். ஆண்டவர் பேசினாராம், இது ஒரு நல்ல வாய்ப்பு. இல்லம் இல்லமாக சென்று தாமரை கால்களை கண்டுபிடிப்பது மட்டுமன்றி, அதை குறித்த விழிப்புணர்வு கொடுப்பது மட்டுமன்றி, ஆண்டவருடைய செய்தியையும் ஒவ்வொரு இல்லமாக அந்த கிராமங்களுக்கு சென்று நீ சொல்ல முடியும் என்ற ஒரு செய்தியை அவர் புரிந்து கொண்டாராம். உடனே அதை ஏற்றுக்கொண்டு இல்லம் இல்லமாக சென்று முதலாவது ஆண்டவருடைய செய்தியை சொல்லி, பிறகு இதற்கு குறித்த ஒரு விழிப்புணர்வையும் கொடுத்து, ஆண்டவருடைய படைப்புக்கு எதிராக நீங்கள் செயல்படுவது தவறு என்பதை கர்த்தருடைய வசனத்தோடு கூட எடுத்து காட்டும் பொழுது அவர்கள் புரிந்து கொண்டு அநேகர் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவர் ஒரு விதையை அந்த இடத்திலே, சீன தேசத்திலே கிளாடிஸ் அம்மையார் விதைத்தார்களாம். அது மட்டும் அல்லாமல் அந்த கிராமத்து பகுதியிலே ஒரு பெரிய பிரிசன், ஒரு சிறைச்சாலை இருந்ததாம். அந்த சிறைச்சாலையிலே மிகவும் கொடுமையான காரியங்கள் செய்தவர்கள், கொலைபாதகர்கள், ஏமாற்றியவர்கள், குற்றம் புரிந்தவர்கள், ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் அந்த சிறைச்சாலையில இருப்பார்களாம். அப்பொழுது அதை பார்த்து கொள்ள ஒரு வார்டன் இருப்பாராம். அவரால் அந்த சிறை கைதிகளை கட்டுப்படுத்தவே முடியாதாம். அங்கு உள்நாட்டு கலவரம் போல அந்த உள்ள கலவரங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்குமா. அப்பொழுது அவர் உடனே கிளாடிஸ் அம்மையாருக்கு தகவல் கொடுத்து அருகாமையில் இருப்பவர்களை வர வைப்பாராம். 5 அடி உயரமே கொண்ட அந்த அம்மையார் அவர்களை பார்ப்பதற்கு கூட எட்டித்தான் பார்க்க வேண்டும். அப்படியாக அவர் நின்று அந்த இடத்திலே அவர்கள் சில வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த கைதிகள் கூட அடங்கி போய் தங்கள் கரங்களில் உள்ள ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு அம்மையார் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டார்களாம். நின்றது யோனா, பேசியது கர்த்தர். நின்றது மோசே, பேசியது கர்த்தர். நின்றது கிளாடிஸ், பேசியது கர்த்தர். சிந்தித்து பாருங்கள். சிறை கைதிகளிடத்துல ஒரு விசிட் போய் பார்க்கணும்னாலே நிறைய பெண்களுக்கு பயம். அவர்கள் தோற்றத்திலும் மிகவும் குள்ளமானவர்கள். எந்த விதமான ஒரு மொழி சரளமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு புலனோ கிடையாது. ஆனாலும் கூட அவர்கள் அங்கு நின்று பேசியவுடன் அத்தனை கைதிகளும் அடங்கி அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் பேசினார். அநேக கைதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இது மட்டும் அல்லாமல் அந்த பகுதியிலே சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் போர் நடந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுது ஜப்பானியர்கள் கை ஓங்கி இருந்ததாம். அநேக குண்டு மலைகளை பொழிந்து அந்த இடங்களையே நாசமாக்கி விட்டார்கள். அநேக பெரியவர்கள் இறந்து போனார்களாம். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வீதியிலே தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாக, உணவு இல்லாமல், உடை இல்லாமல் திரிந்து கொண்டிருந்தார்களாம். அம்மையார் அப்படிப்பட்ட குழந்தைகளை எல்லாம் சேர்த்து அவர்களை கொண்டு போய் மலை பிரதேசங்களிலே, குகைகளிலே, பாறை இடுக்குகளிலே காப்பாற்றுவதற்காக ஒளித்து வைத்தார்களாம். அவர்களை ஒளித்து வைத்து அந்த காடுகளிலே உள்ள கனிகளையும் அங்குள்ள காய்கறிகளையும் உணவாக கொடுத்து அவர்களை ஒரு சில மாதங்கள் காப்பாற்றினார்களாம். பிறகு 21 நாட்கள் 3 வாரமாக அந்த 100 குழந்தைகளுக்கு மேலே உள்ள குழந்தைகளை கால்நடையாகவே இரவும் பகலமாக நடத்தி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்களாம். சீன அரசே அதை கண்டு வியந்ததாம். அப்படியாக 3 வாரங்கள் 21 நாட்கள் அந்த குழந்தைகளை நடத்தி சென்று ஒரு விடுதியிலே அவரை சேர்த்த கிளாடிஸ் விடுதி என்று பெயரிட்டு அனாதை குழந்தைகளை அவர் பராமரித்து வந்தார்களாம். பாருங்கள், ஒரு 50 குழந்தைகள் அல்லது நம் வீட்டில் இருக்கிற 1-2 குழந்தைகள் இப்படி இருப்பவர்களையே நமக்கு பராமரிக்க முடியாதபடி இருக்கிற நிலைமையிலே 100க்கு மேற்பட்ட குழந்தைகளை அவர்கள் 21 நாள் அந்த வனாந்திரமான காடுகளிலும் அந்த பகுதிகளிலும் நடத்தி வந்து சேர்த்தார்கள் என்றால் அது இறைவனுடைய அருள் இல்லை என்றால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சீரும் சிறப்புமான பணியை செய்த அந்த அம்மையாருக்கு அந்த சீன தேசத்திலே உள்ளவர்கள்
ஒரு பட்டத்தை கொடுக்கிறார்கள். முதலாவதாக அவர்களை ஒயிட் டெவில் என்று சொல்லி அழைத்தார்கள். ஆனால் அவருடைய செய்கையை கண்ட மக்கள், அவருடைய அன்பை ருசி பார்த்த மக்கள், கிறிஸ்துவின் அன்பை அவரிடத்திலே கண்ட மக்கள் அவர்களுக்கு ஏவர்ட் என்று சொல்லி ஒரு பெயரை சூட்டினார்களாம். ஏவர்ட் என்று சொன்னால் த மோஸ்ட் வர்ச்சுவஸ் உமன், ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள பெண்மணி என்ற பெயரை கொடுத்தார்களாம். வெறும் கிளாடிஸாக இங்கிலாந்திலிருந்து வந்த அம்மையார் கிளாடிஸ் ஏவர்டாக சைனாவில் மாறினார். சீனர்கள் உடுத்தும் உடையை உடுத்தி கொண்டார். அவர்கள் உண்ணும் உணவை அவரும் உண்டார். இன்னும் சீனர்கள் மேல் பற்று நான் இன்னும் காட்ட வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சீன குடியுரிமைக்கு அவர் விண்ணப்பித்து சீன அரசு அவருக்கு சீன குடியுரிமையும் கொடுத்தது. So she is the first woman who got the Chinese citizenship in the missionary list என்று பார்க்கிறோம். She laid the foundation road for Christianity in China. அவர்கள் சீன தேசத்திலே கிறிஸ்துவை விதைத்தார்கள், கிறிஸ்துவின் அன்பை விதைத்தார்கள். அவர்கள் அங்கு தன்னுடைய வாழ்நாளை முழுவதையுமாக அந்த சீனர்களுக்காக அர்ப்பணித்தார்கள். குழந்தைகள் மத்தியிலே ஊழியம், சிறைவாசிகள் மத்தியிலே ஊழியம், மூட நம்பிக்கையை மாற்றுவதற்கான ஊழியம், இப்படியாக பல ஊழியங்களை அந்த தாயார் அந்த நாட்டிலே செய்து தன் வாழ்நாள் முழுவதுமே அந்த மக்களுக்காக அர்ப்பணித்தார்களாம். இறுதியிலே கம்யூனிஸ்ட் அந்த நாட்டை கைப்பற்றி அவர்கள் அரசாண்ட போது அம்மையாரை வெளியேறச் செய்தார்களாம். ஆனாலும் அவர்கள் சீன தேசத்தின் மேல் பற்றுள்ளவர்களாய் இருந்தபடினாலே அவர்கள் நான் இங்கிலாந்து செல்ல விருப்பமில்லை என்று சொல்லி ஹாங்காங் தேசத்திலேயும் தாய்வான் தேசத்திலும் உள்ள சீனர்களுக்கு தன்னுடைய இறுதிக்கால பணியை செய்து நோய்வாய்ப்பட்டு அந்த தேசத்திலே மடிந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண பெண், ஒரு குடும்பத்தின் எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, படிப்பு இல்லை, வசதி கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய அழைப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து அந்த இடத்திலே செயல்பட்டதனால் இன்றும் சீன வரலாறு உலக வரலாறை போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உன்னதமான இடத்திலே ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அதே போல் தான் பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்திலும் அநேக மிஷினரிமார்கள் வந்து தங்களுடைய உயிரை துறந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களை பற்றி நாம் படித்திருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம். எப்படி அன்னை தெரேசா இந்தியாவுக்கு வந்து மக்களுக்காக பாடுபட்டார்களோ அதே போல் தான் கிளாடிஸ் ஏவர்ட் அம்மையார் சீனர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாங்கள் சென்னிமலை பகுதியிலே ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஆலய வளாகத்திலே சிறு சிறு கல்லறைகளாக இருக்கும். அவருடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு மிஷினரி பிள்ளைகள் இறந்தவர்களை அங்கு புதைத்திருப்பார்கள். இப்படியாக இன்று நாம் ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களிலே நமக்கு நல்ல இட வசதி உண்டு, ஆலயத்திலே தொழுது கொள்ள ஆலயங்கள் உண்டு, படிப்பு உண்டு, நமக்கு மருத்துவம் உண்டு. இதெல்லாம் எப்படி பிரியமானவர்களே? இதெல்லாம் அந்த தேசத்திலிருந்து, இங்கிலாந்து தேசத்திலிருந்தும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த மிஷினரிமார்கள் நமக்கு கொடுத்த ஆண்டவருடைய அன்பின் மூலமாக பெற்றுக்கொண்டமையே என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட இவர்களுடைய மிஷினரிமார் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்? ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் சொல்லி என்னுடைய இந்த செய்தியை நிறைவு செய்ய இருக்கிறேன். நீங்கள் எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 1:38. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் எப்பொழுதும் தேவ சித்தமே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் இல்லத்திலே ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை பார்க்கிறோம். அந்த குழந்தை வளர்கிறது. உடனே ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறோம். இந்த குழந்தையை ஒரு மருத்துவர் ஆக்க வேண்டும், ஒரு இன்ஜினியர் ஆக்க வேண்டும், ஒரு ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் ஆக்க வேண்டும், அல்லது பிஸ்னஸை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் அந்த குழந்தையை இப்படியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் தாயில் வயிற்றிலே கருவுற்று இருக்கிற காலம்
முழுதும் ஆண்டவர் அந்த குழந்தையை பூமிக்கு கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எனவே நாம் குழந்தைகள் வரும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய திட்டம் இந்த குழந்தையில் நிறைவேறும்படியாக இந்த குழந்தையும் கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக குழந்தைகளை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எப்படி மரியாள், ஒரு சின்ன வயது மரியாள், 14 அல்லது 15 வயது தான் மரியாளுக்கு இருக்கும். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் சொன்ன உடனே ஒரு மீட்பின் திட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்திற்கு அவர் பிறக்க வேண்டும், மனுக்குலத்தை மீட்க வேண்டும், சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும் என்ற பெரிய மீட்பின் திட்டத்திற்கு சின்ன மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். she surrendered her son. அப்படி அதே போல அதை முன்னுதாரணமாக வைத்த கிளாடிஸ் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவளாக, ஆண்டவரே உமக்கு அடிமை, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முழுமையாக சீன தேசம் செல்ல ஒப்பு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய குழந்தைகளையும் நம்மையும் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தேவ திட்டம் ஒரு நாளும் தோற்று போகாது. God's plan will not fail. நாம் சங்கீதம் 138 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், the Lord will fulfill his purpose for me. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பார்க்கிறோம். நாம் மனிதர்கள் புறக்கணித்தாலும், ஆகாதது என்று சொன்னாலும், இது முடியாது என்று சொன்னாலும், இது எட்டாது என்று சொன்னாலும், இது கிடைக்காது என்று சொன்னாலும், இது பிறக்காது என்று சொன்னாலும், இது பலனில்லை என்று சொன்னாலும், இது வளராது என்று சொன்னாலும், இங்கு சென்றால் வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னாலும், வேலை கிடைக்காது என்று சொன்னாலும், கர்த்தர் உனக்கு நியமித்திருந்தால் அதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எந்த கதவுகள் அடைக்கப்பட்டாலும், கிளாடிஸுக்கு மிஷனரி ஸ்தாபனத்திலிருந்து கதவுகள் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வேறொரு கதவை திறந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். தடைகளை உடைக்கிறவர் தேவன். மூன்றாவதாக, தடைகளை உடைக்கிறவர் தேவன். எப்படிப்பட்ட சோர்வுகள் வந்தாலும் அதை உடைத்தெறிய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் அதே கிளாடிஸ் வாழ்க்கையில பார்க்கிறோம். அம்மையார், லாசன் அம்மையார் இருந்த உடனே எனக்கு விடுதியை நடத்த முடியவில்லையே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் எப்படி மக்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள முடியும், இந்த சின்ன வாய்ப்பு இருந்தது அதுவும் அடைப்பட்டு போய்விட்டதே என்று சொல்லும் பொழுது கொடூரமான அதிகாரிகள் கைகளிலிருந்து அவர்களுக்கு ஆர்டர் வருகிறது, நீ இன்ஸ்பெக்டராக பணியாற்று, இதை போய் கவனி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்க வேலையோடு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்க செய்கிறார் தேவன். எனவே எந்த தடை வந்தாலும் யார் அந்த தடைகளை விதிக்கிறார்களோ அவர்கள் கைகளாகவே நீங்கள் அந்த தடைகளை உடைக்கக்கூடிய அனுமதியும் பெற கர்த்தர் கிரியை செய்கிறார். எனவே உங்கள் வாழ்விலே எனக்கு உயர்வு கிடைக்கவில்லையே, இது கிடைக்கவில்லையே என்று சொன்னால் யார் அதற்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்களே அந்த காரியங்களை மாற்றி அமைக்கும்படியாக தேவன் அந்த இடத்திலே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இறுதியாக நாம் பார்க்கிறோம், God uses the weak. நாம் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்கள். லூக்கா 1:32 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை தேவன் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:27 வசனத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இறுதியாக சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இவர்கள் எளிமையானவர்கள். கிளாடிஸ் அம்மையாருடைய தோற்றம் எளிமையானது. உயரம் கூட 5 அடி, மிகவும் குள்ளமான பெண்மணி. அவர்களுக்கு அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, படிப்பில்லை, பரீட்சையிலே தோல்வி, சீன செல்ல தகுதி இல்லை என்று உரைத்து விட்டார்கள். தாங்கள் சேர்த்து வைத்த பணமும் இல்லை, வசதி இல்லை, ஒருவேளை பெற்றோர் பேக்கப் கொடுக்குறாங்களா, முடியாது, அங்கேயும் ஒன்றும் இல்லை, தங்க இடம் இல்லை, இல்லை 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 என்ற சுச்சுவேஷன்.
ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தாழ்மையானவர்களை உயர்த்தினார். சிறியவரை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மிடத்திலே ஏதாவது ஒரு காரியம் போய் இங்கு செய்து விட்டு வாருங்கள், இப்படியாக செய்யுங்கன்னா, ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கு. ஒரு முன்பின் தெரியாத ஒரு 2 பேர்கிட்ட போய் பேசிட்டு வாங்கன்னா, எப்படி போய் பேசுறது? அவங்களுக்கு தெரியாத நாங்கள் போய் என்னன்னு பேசுறது? ஐயோ எனக்கு படிப்பு இல்லை, எங்கள் வீட்டில் என்னை விட மாட்டாங்க. வீட்டில் சொல்லுவாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? பெண்களுக்கு அதிகமாக பிறந்த முதல் நம்முடைய தகப்பனுடைய ஒரு பாதுகாப்பில் இருக்கிறோம். திருமணமானவுடன் கணவனுடைய பாதுகாப்பு, பிறகு மகனுடைய பாதுகாப்பு, இப்படியே பாதுகாப்பிலேயே நாம் இருந்து கொண்டு வருகிறோம். அவர்கள் சொல்வது, அவர்கள் பெரிய படிப்பு படித்து பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் வீட்டில் சில நேரங்களில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பெண்கள் அதிகமாக பேசிவிடுவார்கள். இது குறித்து உனக்கு நாலேஜ் இல்லை, போதும் பேசாத, இப்படியாக ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கு இல்லை என்ற சூழ்நிலையை ஆண்டவர் அப்படியே உண்டு என்று மாற்றி அந்த எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சாதாரண பெண்மணி, படிப்பறிவு இல்லை, எந்தவித ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, எஜுகேஷன் கிடையாது. இப்படி இருந்த பெண்மணி ஒரு தேசம் விட்டு மற்றொரு தேசத்திற்கு சென்று குழந்தைகள் மத்தியிலே ஊழியம், சிறையிலே ஊழியம், கிராம மக்களுக்கு ஊழியம், மூட பழக்க நம்பிக்கையை மாற்றி அமைத்து வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சாதாரண பெண்மணி உயர்ந்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் எப்படி ஒரு பெரிய வல்லமை உள்ள காரியத்தை செய்ய முடியும்? Gladys was a small girl, but she was with a big God. நம் தேவன் பெரியவர். நாம் சிறியவராய் இருந்தாலும் நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நிறைவேறும்படியாக நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் தகப்பனே என்று ஜெபித்து இருக்கிறோமா? நாம் நினைத்ததை சாதிக்க ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோமே தவிர அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலை நிறைவேற்றும்படியாக இத்தனை நாள் நாம் ஜெபித்திராவிட்டால் இன்றிலிருந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என்னை உம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்ன சித்தம் என் வாழ்விலே நிறைவேறும்படியாக என்னை படைத்திருக்கிறீரோ அந்த சித்தம் நிறைவேறட்டும் தகப்பனே என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய சித்தம் உங்கள் வாழ்விலே நிறைவேறாமல் எந்த முடிவும் வராது. கொரோனாவை கண்டு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை முடிக்கும் வரையும் அந்த ஜீவன் உங்களிடத்தில் தான் இருக்கும். எனவே ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறும்படியாக உங்களை ஒப்பு கொடுத்து, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். பெண்கள் பிறப்பது ஒரு இடம், வளர்ப்பது பிறந்த இடமும் வளர்ந்த இடமும். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டம் வைத்து ஒரு குடும்பத்திலே நம்மை இணைத்து இருக்கிறார். அந்த குடும்பத்திலே உங்களுடைய வரவு எப்படிப்பட்ட வரவாக இருக்கிறது? நீங்கள் சென்ற புகுந்த வீட்டிலே அவர்கள் சொல்ல வேண்டும், பெண்கள், இந்த பெண் எங்கள் இல்லத்திற்கு வந்ததனால் அநேக கோணலான காரியங்களை சரி செய்திருக்கிறார்கள். எங்கள் இல்லத்திலே குடும்ப ஜெபத்தை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை சரியாக வளர்த்து வருகிறோம். எங்கள் இல்லத்தை நாங்கள் தூய்மையாக வைத்திருக்கிறோம். நாங்கள் சரியான வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறோம். எங்கள் மருமகளுக்கு பிடிக்காது இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் பேசினா, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்களை ஒரு ஏரியாவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பவர்களாக இருக்கிறீர்களா? கிளாடிஸ் அம்மையார் இடத்திலே கிறிஸ்துவின் அன்பை கண்டார்கள், கிறிஸ்துவை கண்டார்கள். அதே போல உங்களை காண்பவர்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் அன்பையும் காண்கிறார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே காரியங்களை நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நம் வாழ்விலே நாம் நிறைவேற நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இருக்கிற இல்லங்களிலே, நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஆண்டவர் ஏன் உங்களை வைத்திருக்கிறார்? அந்த ஸ்தலத்திலே அங்கு உள்ள புறஜாதி மக்கள், புற மதஸ்தவர்கள் உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை அவர்களும் ருசிக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் அங்கு நம் வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சுக்கள், நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறதா? இன்றே நாம் சிந்திப்போம். ஒருவேளை நாம் இத்தனை நாட்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருந்திருப்போமே, ஆனால் இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை அழைக்கிறார். உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய சித்தத்தின் படியாக நடத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கிளாடிஸ் அம்மையார் வாழ்விலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த மிஷினரி அம்மா பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அறிந்தும் அறியாமலேயும் சுவாமி, எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் இத்தனை நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவரே, அநேகர் இன்று சுவாமி தங்களுடைய உள்ளங்களை திறந்து, ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் நிறைவேற வேண்டும் என்று அநேகர் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர் ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை வாழ்விலே நிறைவேற்றி கர்த்தாவே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை படைத்த உன்னத நோக்கத்தை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செயல்பட தேவரீர் கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தால் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள், குறிப்பாக இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த கடினமான காலங்களிலும் கூட கடவுள் சிறப்பாக நம்மை நடத்தி வருகிறார். ஒருவேளை திருச்செவிலேயும் நீங்கள் கடைபிடித்து வருகிற விதிமுறைகளை, நீங்கள் வாழுகிற இடங்கள், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பயணப்பட்டு போகக்கூடிய இடங்கள், தொழில் செய்கிற இடங்கள், வியாபாரம் செய்கிற இடங்கள், வெளி மாவட்டங்களுக்கு பயணப்பட்டு போகும்பொழுதெல்லாம் இந்த தொற்று நோயிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் அதிகமாக முயற்சி எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஆகினாலே கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கருத்தில் கொண்டு நீங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த தொற்று நோய் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலேயும் சூழ்நிலைகளையும் நீங்கள் தவிர்த்து இடைவெளி விட்டு வாழ உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனை 10 மணிக்குமாக, மாலை ஆராதனை 6:30 மணிக்குமாக நடைபெறும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். ஒருவேளை இந்த திருச்சபையிலே சபையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு காரணத்தினாலே இந்த 10 மணி ஆராதனை மட்டும் நமக்கு நேரடியாக இதை நாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். அதனால் இதை பெரியவர்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு நீங்களும் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரவும், அவர்களையும் இந்த நேரில் மூலியமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு நீங்களும் அழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த தபசு காலங்களிலே இந்த 100 கேள்விக்குண்டான வினாக்கள் இன்னும் யாராவது நீங்கள் கொடுக்காமல் இருந்தால், பெண்கள் வருகிற இந்த மாதத்துடைய கடைசி ஓய்வு நாளிலே அதுக்குண்டான பதில்களை என்னிடத்தில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தபசு காலங்களிலே கொடுக்கப்பட வேண்டிய பிடியரிசி பைகள் மற்றும் உண்டியல், காணிக்கை, ஏல பாக்கிகள் ஏதாவது நீங்கள் செலுத்தாமல் இருந்தால் அதை உடனடியாக ஆலயத்திலே ஆராதனை படைக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் நம்முடைய திருச்சபையை சேர்ந்து திருமதி சுசீலா வர்கீஸ், வயது 75, இடம் இந்திரா நகர், PN புதூரில் வசித்துள்ளார்கள். கடந்த வாரத்தில் கத்தருக்குள்ளாக நித்திரடைந்தார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்தின் மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் அதிசயபுரம் சபையை சேர்ந்த பொன்ராஜ் அவர்களின் மகன் செல்வன் P. சுதாகர் என்பவரும், தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் முதலூர் திருச்சபை சேர்ந்த T. செல்வகுமார் அவர்களுடைய மகள் செல்வி
லிடியா ஏஞ்சலினும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை விக்னேதேவனுக்கு 3ஆம் அறிக்கை. இவர்களை திருமணத்தின் வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையே காரணங்களில் யாராவது அறிந்திருந்தால் அது சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கவும். பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களுக்காக ஒரு சிறப்பு பாடல் இப்பொழுது பாடப்படும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற காலங்களிலே இன்றும் தன்னுடைய பிறந்த நாளையும் திருமண ஆண்டையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவரைக்குமாய் கொண்டாடுகிற பிறந்த நாளுக்குண்டான சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாரும். திருமண நாளையும் ஆண்டையும் கொண்டாடி கொண்டிருக்கிற தம்பதியார்களுக்கும் நீதாமே அவர் வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்தருள வேண்டும் நான் ஜெபிக்கிற சுவாமி. பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற மக்களையும் திருச்சபையின் சார்பாக அவர்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்த கீர்த்தனையிலே 197வது கீர்த்தனையும் அதைத் தொடர்ந்து 167வது கீர்த்தனையும் நாம் பாடுவோம். இந்த பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்காக நாம் காணிக்கைகளை படைப்போம்.
ஜெபம் செய்வோம். சில வினாடிகள் நாம் அமைதியோடு கூட இருந்து ஜீவனுள்ள தேவன் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் பாராட்டி வருகிற நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நினைவு கொண்டு பார்த்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றிகளை சொல்லுவோம். சிறப்பாக இந்த நாளை காணும்படியாக ஆண்டவர் நம்ம கிருபை செய்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து ஜீவனுடைய தேவனாகிய கர்த்தரை துதிக்க முடியாத வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நன்றிகளை நாம் சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபையில் ஜீவனுடைய தேவன் பாராட்டின நன்மைகள் ஏராளம். நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்காகவும் நன்றிகளை நாம் சொல்லுவோம். தொடர்ந்து நாம் வேண்டிக் கொள்வோம். நாம் ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய குடும்பத்துக்காகவும், இறைவன் நம்முடைய குடும்பத்தில் கொடுக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாம் நன்றி சொல்லி ஜெபம் செய்வோம். இந்த விதமான இடுக்கமான காலகட்டத்தில் இறைவா உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய திருச்சபைக்காக, கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, செயல்பாடுகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய திருமண்டலத்திற்காக, திருமண்டலத்தின் மூலமாக நடைபெறுகிற பல்வேறு ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நாம் சார்ந்திருக்கிற நாட்டுக்காக வேண்டுதல் செய்வோம். ஆளுகை செய்கின்ற அடியவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். தூரமான தேசத்தில் இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக பாதுகாப்புக்காக நாம் வேண்டிக் கொள்ளுவோம். பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய அடியவர்களுக்காக ஜெபம் செய்வோம். சிறப்பாக மருத்துவர்கள், காவல்துறையில், சுகாதாரத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், வியாபாரத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், கல்வி பணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்காக மன்றாடுவோம். வறுமையில், கஷ்டங்களில், உபத்திரங்களில், நோயினால் துன்பப்படுகிற அடியவர்களுக்காக கருத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிகுந்த ஆண்டவரே, கடந்து போன நாட்களில் எல்லாம் கண்மணியைப் போல காத்து கொண்டவரே, இந்த புதிய நாளை எங்களுக்கு ஈவாக கொடுத்தவரே, உம்மை முழு மனதோடு போற்றுகிறோம், வணங்குகிறோம். நல்ல சரீர சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, உம்முடைய சன்னிதானத்துக்கு நேராக வந்து நீர் கொடுத்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைவு கொண்டு பார்க்கிறவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லும்படியான திராணியை கொடுத்த தயவுக்காக நாம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கிருபை மிகுந்த ஆண்டவரே, தொடர்ந்து இந்த விதமான காலகட்டங்களில் உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொண்ட காரியம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். தேவனை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர், விண்ணப்பங்களுக்கு விடை கொடுக்கிற ஆண்டவர், நம்பிக்கையோடும் பொறுமையோடும் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிற பொழுது அதுக்கேற்ற பலனை நாங்கள் நினையாத வழியை கொடுக்கிற ஜீவன ஆண்டவர் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செய்யும் மந்தமாகவில்லை, கொடுக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகிய போயின்னு சொன்ன அன்பின் தேவன். மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்னீரேன். அந்த கிருபையினாலே தேவனே வாழ்நாள் எல்லாம் எங்களை சூழ்ந்தும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். தேவனே உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும்.
நீ நல்ல மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைபடவில்லை என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் அன்புள்ள சுவாமி நாங்கள் மகிழ்வோடு சொல்லும்படியான திராணி தந்து வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் தேவனே, சங்கீதக்காரன் சொன்னவனமாக கர்த்தரை எல்லா காலத்தையும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்னவனமாக உண்மை துதிக்கிற துதி எப்போதும் எங்கள் நாவில் இருக்கும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கேட்ட செய்திக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். தேவனே, ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உலகில் எங்களை வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டவர்களாக உங்களுடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுத்தவர்களாக உங்களுடைய சித்தத்தின் வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும், பலனை தாரும். தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவனே, நீ நல்ல மேய்ப்பு, நிறைவான பாலை வழி நடத்தும். இப்பொழுதும் தேவனே மீண்டுமாக நன்றி பாராட்டுகிறோம். உங்களுடைய கிருபை தொடர்ந்து வாழ்நாளில் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். அன்பில் ஆண்டவராகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் பணிந்து மன்றாடுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஆசீர்வாதமும் நாம் அனைவரோடும் இன்று வென்று சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக நாம் அனைவரும் எழுந்து பாமாலை 369வது பாமாலை பாடுவோம்.
பிதாவை எங்களை மீண்டுமாக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி தொடர்ந்து வழிநடத்துவீர் நம்பிக்கையோடு கூட நாங்கள் உலகத்துக்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். எல்லா தீமைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும் எங்களை தப்பித்து காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபித்தார். உம்முடைய இரக்கமும் சமாதானமும் கிருபையும் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் தொடர ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். ஆமென்.